பாடலாம் முடிச்சதுக்கப்புறம் நீ ஒரு நாள் ஆசிரியராக நீ வந்து பாடம் எடுக்கிறது, நீ அந்த வகுப்பறையில் ஆசிரியராக இருந்தால் நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி வருஷம் பண்ணுறது. இந்த வருஷத்துக்கானது என்ன பண்ணுவோம், அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். சரியா? நீ வந்து செய்முறை தேர்வு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் எப்போல்லாம் நம்ம பாடம் வேலையோ அப்போல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாடம் வரும். அவங்கவுங்க அந்த பாடத்தை வந்து அன்னைக்கு நீ தான் ஆசிரியர். சரியா? ஒரு நாள் ஆசிரியர் அப்படிங்கிறத நம்ம வந்து வருஷம் பண்ணுறது. அது வந்து இந்த வருஷத்துக்கானது அந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சீட்டில் வந்து உனக்கு எத்தனை 16 பாடம் இருக்குல்ல, 16 பாடம் நம்பர் போட்டிருக்கும். சரியா? இப்போ நான் வந்து இதை குலுக்கி கீழே போட்டுருவேன். அது வந்து வருகை பதிவேட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வரிசையாக எடுக்கிற, யாருக்கு எந்த எண் வருதோ அவங்க அந்த பாடம் வந்து எடுக்கணும். அந்த பாடம் முழுசாக எடுக்கணும்னு கிடையாது. அந்த பாடத்தில் உன்னால் என்னவா எடுக்க முடியுமோ, உனக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி. நீ இப்போ வந்து இத்தனை வருஷமாக 12 வருஷமாக ஆசிரியர்களை பார்த்துருப்ப. பாடம் எடுக்கிறப்போ ஒருவேளை நீ அந்த பாடத்தை அந்த தலைப்பு எடுத்தால் நான் நல்லா எடுப்பேன், இல்லை இந்த மாதிரி நான் வந்து விளக்கி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நீ வந்து அந்த வகுப்பறையில் முன்னாடி நின்று நீ ஆசிரியராக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கான நாள் முழுக்க உன்னோட தான். இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீ மாணவர்களை எப்படி வழிநடத்துவ, நீ எப்படி நீ சொல்ல வர கருத்தை சொல்லுவ அப்படிங்கிற எல்லாமே உன்னோட இதுதான். சரி, இந்த வகுப்புக்குள்ளே உள்ள அந்த வெளில போகிற வரைக்கும் அவனுங்க நீ தான் அவனுங்களை வந்து ஆசிரியராக பார்த்துட்டு இந்த ஒரு நாள் ஆசிரியர்கள் நாம் இந்த கல்வியாண்டு குடியிருப்புக்குள்ள இந்த கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டு என்னைக்கு கடைசி நாள் முடியுதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தராக ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்ச்சி நடத்தலாம். சரியா? நான் இப்போ வந்து இந்த சீட்டில் வந்து பாட வாரியாக நம்பர் போட்டிருக்கான் சந்தோஷ். சரியா? நான் இப்போ சென்டராக போடுறேன். யாருக்கு என்ன பாடம் வருதோ அவங்களுக்கு அதுதான். சரியாடா? பார்ப்போமா? சரி. அப்படி ஒருத்தர் கிட்ட வந்துடுற சர்மா உள்ள வந்துடுங்க. முதல் ஆள் யார் பேர்? வருகை பதிவேட்டில் ஆதிகேசவன் கிட்ட வந்து தெரியல. இன்னொரு ப்ரொஃபஸர் சரிதா? ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரியா இருக்கு. சரி, பரவாயில்ல. ஆதிகேசவனுக்கு வந்து பாடம் வந்து 5வது பாடம் என்னடா? பாடம் 5 என்ன? 2ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் 5வது பாடம் வந்து ஆதிகேசவன் வந்து பைத்தான் அறிமுகம் வந்து ஆதிகேசவனுக்கு வந்துருக்குடா. சரியா? ஆதிகேசன் ஓகேவா? சரி. அடுத்தால் ஆதிகேசனுக்கு அப்புறம் பரத். சந்தோஷ் தான் எழுதணும். ஒருவேளை சந்தோஷ் எதுனா அடையாளம் வச்சுருப்பானான்னு தெரியல. அடையாளம் எதுவும் இருக்குது அதான் நினைக்கிறேன். பரத்துக்கு வந்திருக்கிற பாடம் வந்து பாடம் 7. பாடம் 7ஓட தலைப்பு பைத்தான் செயற்கூறுகள் பாடத்தை வந்து நமக்கு ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பரத் வந்து நமக்கு அந்த பாடம் வந்து நமக்கு விலைக்கு பாடம் எடுக்க போகிறோம். சரி, தள்ளி விடுறோம். நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு தள்ளி விடுறாங்க. கடைசியாக அடுத்தாள் யாரு? தேவா. தேவாவுக்கு என்ன பாடம் வந்திருக்குன்னா போட்டு விடுறா சர்மா. உனக்கு வந்து 15வது பாடம். தேவாவுக்கு வந்துக்கிற பாடம் வந்து 15வது பாடம். 15வது பாடம் தான் எஸ்கியூ லைட்டா? எஸ்கியூ லைட் மூலம் தரவுகளை கையாளுதல் வந்து தேவாவுக்கு வந்துருக்கிற பாடம். தேவா வந்து 15வது பாடம் நமக்கு ஒரு நாள் ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறோம். அடுத்தால தரணிவேந்தன். தரணிவேந்தனுக்கானது பாடம் 12 வந்துருக்குதா? தரணிவேந்தனுக்கு பாடம் 12. பாடம் 12 இருந்தா வினவல் அமைப்பு மொழி எஸ்கியூல் வந்திருக்கு தரணிவேந்தன். சரி, தரணிவேந்தன் வந்து 12வது பாடம் நமக்கு ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பாடம் எடுக்கிறோம். அடுத்தாக ஏழுமலை. ஏழுமலைக்கான பாடம் 9. ஏழுமலைக்கு பாடம் 9 என்னது? டிக்ஷனரி. பெரிய பாடம். 3 வருஷம் வந்து அது 2 பேரா எடுத்தாங்க. பார்க்கலாம், பரவாயில்ல. அந்த பாடத்தில் 9வது பாடத்தில் இருக்கிற எது உனக்கு வசதியாக இருக்குமோ அந்த பாடம் எடுக்கலாம். சரியா? ஏழுமலை வந்து 9வது பாடம் நமக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியராக வந்து பாடம் எடுக்கிறான். அடுத்து கிரிதரன். கிரிதரன் 2 பாடம் நேற்று நடத்தி போச்சு, வரல. இப்போ அது 2த்துல ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக எடுத்துக்கிறான். பாடம் 3 ஈஸியான பாடம் உண்டு. சரியா? எனக்கு தெரிஞ்சு கிரிதரன் வந்து முழு பாடமும் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்னத்தானே அது, தியரிட்டிக்கலாக வரும். கிரிதரன் வந்து நமக்கு எடுக்க போகிற பாடம் 3வது பாடம் வரையல்லை. வரையல்லை ஈஸியாக எடுப்பானே. LEGB. சரி, கிரிதரன் வந்து 3வது பாடம் வந்து நமக்கு ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பாடம் எடுக்க போகிறான். கிரிதரனுக்கு அடுத்து வந்து கோபிநாதன்.
கோபிநாதனுக்கான பாடம் வந்து பாடம் 13. பாடம் 13 வந்து கோபிநாதனுக்கான பாடம். 13வது பாடம் பைத்தான் மற்றும் சிஎஸ்பி கோப்புகளில் வந்து நமக்கு வந்து கோபிநாதன் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் ஆசிரியர் வந்து பாடம் எடுப்பாங்க நமக்கு. அடுத்து அடுத்து வந்து ஹரிஹரன். ஹரிஹரனுக்கான பாடம் வந்து பாடம் 8. பாடம் 8 வந்து ஹரிஹரனுக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியர் சரங்கள் மற்றும் சரங்களை கையாளுதுங்கிற பாடத்தை வந்து நமக்கு வந்து ஹரிஹரன் வந்து ஒரு நாள் ஆசிரியர்ல 8வது பாடம் நமக்கு வந்து நடத்தப்படலாம். அடுத்து முனியப்பன். முனியப்பனுக்கு வந்து பாடம் 14. பைத்தானில் C++ நிலை தெரிவித்தல் பாடம் வந்து ஒரு நாள் ஆசிரியராக நமக்கு முனியப்பன் நடைபெற பாடம் பாடம் 14. வேற அடுத்து வந்து முத்தமிழ் செல்வன். முத்தமிழ் செல்வனுக்கு வந்திருக்கிற பாடம் வந்து பாடம் 11. தரவுதள கருத்துருக்கள் பாடம் வந்து நமக்கு வந்து முத்தமிழ் செல்வன் வந்து ஒரு நாள் ஆசிரியரா நமக்கு பாடம் படிக்க போறான். அடுத்தாள் வந்து நிதிஷ். பக்கமா உட்காந்து கண்டுபிடிக்கணும். சரி, உங்களுக்கு 6ன்னு சொல்லிடுவோம். 6 தான் போட்டுக்கலாம். கரெக்டாக தான் எழுதிக்கண்டா சந்தோஷம். அது 9 கரெக்டாக இருக்கு. கரெக்டாக தான் போட்டுருக்கான். 6க்கு 9 கரெக்டாக வித்தியாசம் தெரியாது. ஆனால் சந்தோஷம் நல்லா எழுதிருக்கண்டா. சரியா? பாடம் 6 வந்து நிதிஷ்க்கு வந்துருக்குடா. ஒரு நாள் ஆசிரியராக பாடம் எடுக்க. கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள்ங்கிற பாடத்தை வந்து நிதிஷ் வந்து நமக்கு ஒரு நாள் ஆசிரியராக பாடம் எடுக்க போகிறான். அடுத்து சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமாருக்கு பாடம் 10 பாடம் 10 வந்து சந்தோஷ்குமார் ஒரு நாள் ஆசிரியராக நமக்கு பாடம் எடுக்க போகிறான். பாடம் 10 பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருட்கள்ங்கிற பாடத்தை ஒரு நாள் ஆசிரியராக இருந்து சந்தோஷ்குமார் நமக்கு பாடம் எடுக்க போகிறான். அடுத்து செந்தமிழ் செல்வன் தான். செந்தமிழ் செல்வனுக்கு வந்திருக்கிற பாடம் வந்து பாடம் 2. பாடம் 2 தரவு அருவமாக்குங்கிற பாடம் வந்து செந்தமிழ் செல்வன் நமக்காக இந்த வருஷம் ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்ச்சியில் பாடம் எடுக்க போகிறோம். செந்தமிழ் செல்வனுக்கு வந்திருக்கிற பாடம் 2. அடுத்து தமிழ் வேந்தனுக்கு வந்து பார்த்தோன்னா பாடம் 4. பாடம் 4 நெறிமுறை யுக்திகள்ங்கிற பாடத்தை வந்து நமக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியர்ங்கிற நிகழ்ச்சியில் பாடம் வந்து நமக்கு 4வது பாடத்தை எடுக்க போகிறோம். அடுத்து தாமரை செல்வன். ஒன்றுமே இல்லை. பாடம் 1. அவனுக்கு வந்துக்கிற பாடம் வந்து முதல் பாடம். வருகை பதிவேடுபடி ஒருவேளை வகுப்படி சொன்னா கடைசியா வரும்னு பார்த்துருப்பான். ஒருவேளை பாடம் வயசு வர மாதிரி இருந்தால் முதல் ஆளாக வந்து நமக்கு தாமரை செல்வனுடைய முதல் பாடம் செயற்கூறுங்கிற பாடத்தை வந்து கரணியர்கள் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடம் வந்து தாமரை செல்வன் வந்து நமக்கு ஒரு நாள் ஆசிரியர்களுடைய நிகழ்ச்சியில் பாடம் எடுக்கிறோம். யார் சர்மா எடுக்கணுமா? யாராச்சும் எடுக்கிறதுக்கு யாரு? என்ன பாடம்? பாடம் 14 கடைசி பாடம். யாராச்சும் எடுக்க 14வது பாடம் யாராச்சும் எடுத்துருக்கடா? பாடம் 14. சரி, நான் எனக்கு வகுப்புல நான் எடுத்து தான் போய் சொல்றேன். சரி, பாடம் 14 யார்? சரி, ஆதிவேஷ் வந்து அவனாவே பாடம் 16 எடுக்கணும்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பாடம் இருக்கு. முடிஞ்சு எடுத்தானா நல்லதான். சரியா? சரி, ஒரு நாள் ஆசிரியர் நிகழ்ச்சி வந்து நம்ம அடுத்த வாரத்தில் தான் ஆரம்பிக்கும். நான் செவ்வாய்க்கிழமை நமக்கு 2 பாடவாளர் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் எடுக்கிறா? செவ்வாய்க்கிழமை பாட வாரியா போவோமா? பார்க்கடா இருக்குடா. பழைய இது போட்டுருந்தாங்க. 2 பீரியட் இருக்கு. நீ அதான் ஏதோ ஒன்று இருக்கு. உனக்கு அவனுக்கு யாரோ வரும். டி கிளாஸ் உனக்கு ஏதோ ஒன்று இருக்கு. யார் எடுக்கிறடா? அடுத்து வர பாடவரையில் யார் எடுக்கிற? ஒன்று பாட வரையா எடுப்போமா, இல்லை வருகை பதிவேடு வழியாக எடுப்போமா, இல்லை உங்கள் விருப்பம்? பாட வரையவா? பாட வரையானா தாமரை செல்வன் மாற்றி விடுமா சொல்றியா? மாற்றி விடுறதுலாம் ஒன்றும் கிடையாதா? உன்னோட விருப்பம் தான். இது ஒன்று நீ வந்து
பாடம் எடுத்து உங்களுக்கு வந்து சரியா எடுக்கிற தப்பு எடுக்கிற அதுதான் இல்லை, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்காக சூப்பராக எடுக்கலாம். சூப்பராக போட்டுமா பாடம் வரைய எடுக்கலாம் இல்லையா? ஆமாம்மா, ரெண்டாவது பாடம் இருந்தால அவன் முதல் பாடம் அவனே சரிங்கிறான். அவன் சரி மட்டும் சொல்லிதுன்னா உங்களோட விருப்பம் தான். பாட வரைய எடுப்போமா? சரி பார்க்கலாம். பாட வரையா முதலா இருக்கும், இல்லை சிலருக்கு வந்து தயார் நிலையில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் விருப்பம் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். பாட வரையாவும் ஆரம்பிப்போம். இந்த பாட வரையா வரும்போது சிலருக்கு அன்னைக்கு முடியலைங்கிறப்போ மற்றவன்னு எடுக்கிறதுக்கு பாரு. அப்படி இல்லை பாட வரையா வரும்போது கூட சரி, மற்ற வந்து இன்னும் வந்து நானாக எடுக்கிறேன்ற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். சரிடா? சரி முடிச்சுப்போமா? அப்படியா? சரி, உங்களுக்குள்ள தான் விருப்பம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இப்போ 5 நீ எடுக்கிற, 3 எடுக்கிற. 3வது படமும் 5வது படம் ரெண்டுமே கிரிதரன் எடுக்கிறேன்னு சொல்கிறான். 16வது படம் வந்து ஆதிகேசன் எடுக்கிறேன்னு சொல்கிறான். சரியாடா? உனக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்டா, ஒரு நாள் ஆசிரியர் இடத்துல நீ ஆசிரியராக இருக்க வேண்டியதான். உன்னோட வகுப்பறையே நீ எப்படி பார்த்துப்ப, நீ எப்படி அந்த பாடத்தை நடத்துவ அப்படிங்கிறது முழுக்க உன்னோட தான். அது வந்து இப்படி தான் பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்துறதில்ல. உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பப்படி நீ வந்து டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கற்பித்தல் கருவிகள், சார்ட்டு கொண்டாடுவ, கம்ப்யூட்டர் கொண்டாடுவ, இல்லை எங்கிட்ட பயன்படுத்துவ அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் உன்னோட விருப்பப்படி தான். சரியா? அன்னைக்கு இப்போ நம்ம தமிழ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜாக்களை பற்றி பாடம் எடுக்கிறப்ப ராஜா வேஷம் போட்டு வருவாங்க, பார்த்துருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உட்பட உன்னோட தான். அதுக்காக கலர் ட்ரெஸ் எதுவும் போட்டு வந்தாரு. சரியா சார்? நான் வந்து இந்த ஸ்கின் டைட் ஆகிற மாதிரிலாம் தான் போட்டு ஊரில் சுற்றணும், அதான் பிடிச்சிங்க. அப்படி கிடையாது. மற்றபடி இன்சர்ட் பண்ணிட்டு வர்றது, ஷூ போட்டு வர்றதோ, டை கட் வந்து எடுக்கிறதோ, இல்லை வேற என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வந்து ஒரு டீச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஆசிரியராக வாங்க இது நீ பண்ணேன். சரியா? வேற எதுவும் சொல்ல விரும்புறியா? பாப்பா அப்போ பாடம் எடுக்கிறப்ப பார்ப்போமா? சரிடா.